முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்னும் 3 நிமிடம் மட்டுமே உனக்கு அவகாசம் உள்ளது. அதற்குள் எப்படியாவது இப்பதிவை கேட்டுவிடு தங்கமே. இப்பதிவு கேட்பதற்கு பல தடங்கள் உனக்கு நேரிடலாம். ஆனால் அனைத்தையும் தாண்டி நீ இதை கேள் தங்கமே. உறவுகளால், நட்புகளால், சொந்தங்களால் நிராகரிக்கப்பட்டு, அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு தன்னன் தனிமரமாய் என் தங்கம் நின்று கொண்டிருக்கின்றாயா? கவலை வேண்டாம். அடுத்த 24 மணி நேரம் உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. நீ கவனத்துடன் இருக்க வேண்டும். உன்னுடைய பாரங்கள் அனைத்தும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடு. எதற்காகவும் என் பிள்ளையான நீ கலங்கக்கூடாது. தைரியமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல புது வழிகளை திறந்து வைப்பேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், சோகம், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது, கெட்டது என எல்லாமே நிறைந்துதான் இருக்கும். இந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். எல்லா உறவுகளும், கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும். அவை உணர்த்தும் புரிதல், ஒரு அன்பு விலகும் பொழுது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் பொழுது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டது. இவற்றையெல்லாம் அனுபவிக்கவில்லை என்றாலோ அல்லது அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலோ இவை ஒன்றுமே உன்னுடைய கைகளில் இல்லை. யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பது நான் தான். தப்பு செய்துவிட்டேன் என்று நீ வருத்தப்படவும் தேவையில்லை. என்ன தவறு செய்துவிட்டேன் என்று நீ சிந்திக்கவும் தேவையில்லை. உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்புகளும் வருவது இயல்புதான். பிரிந்து சென்று விட்டார்களா? அவர்களை விட்டுவிடு. துரத்தி சென்று நீ அன்பு யார் மீதும் செலுத்த தேவையில்லை. நீ உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என்னுடைய சம்மதம் வேண்டும். அதனால்தான் தனித்து வாழப்போகிறேன் என்று நீ புலம்பாதே. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கை தட்டல்களின் ஓசை கேட்கும். அதனால் தனித்து செயல்படு. தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே. உன் மீது எந்த தவறும் இல்லை என்பதை உணர்ந்து அவர்களே உன்னை தேடி வருவார்கள். நீ யாருக்காகவும் எதை நினைத்தும் கவலைப்பட தேவையில்லை. உன் வாழ்வில் கவனமாக இருக்க வேண்டிய சில சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. நீ தேவையில்லாமல் யாரிடமும் பேச வேண்டாம். இந்த மனக்கஷ்டமும் மனஸ்தாபமும் வளர்த்து கொள்ள வேண்டாம். நடப்பது எல்லாமே தானாகவே நடக்கட்டும் என்று விட்டுவிடு. உன் போக்கில் உன் வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டிரு. அப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா? அனைத்தையும் நல்லதாகவே மாற்றி தருகின்றேன். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற உன்னதமான பரிசுத்தமான கொண்ட குணம் கொண்ட என் பிள்ளையான நீ என்றும் தோற்க மாட்டாய். நீ ஜெயமாக, நன்றாக, நல்ல எதிர்காலத்தை பொற்காலமாக பெற்று சந்தோஷமுடன் வாழ்வாய். அப்பா நான் சொல்வதை கேட்டு நடந்து கொள் தங்கமே. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.